அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இதுதான் இறையச்சம் என்ற தொடர் காணொளியில் இது 11வது பாகம். இந்த காணொளியில் இந்த தியாக திருநாளில் நாம் அனைவரும் சபதம் ஏற்போம் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஈதுல் அதுஹா என்று சொல்லப்படுகின்ற ஹஜ்ஜு பெருநாளை உள்நாடுகளிலும் வெளிநாடுகளில் வசிக்கும் அனைத்து முஸ்லீம்களும் கொண்டாடி முடித்து விட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த வேளையில் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், குறிப்பாக தமிழ் பேசும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பிறமத அன்பர்களுக்கும் இந்த செய்தியை ஒரு வேண்டுகோளாக, ஒரு கோரிக்கையாக பணிவோடு உங்கள் முன் வைக்கின்றேன். இவைகளை சரியான முறையில், அமைதியான முறையில் செவியேற்று அதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு நாம் அனைவரும் சபதம் ஏற்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய முகநூல் மற்றும் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்தித்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். இறை தூதர் இப்ராஹிம் நபி அலைஹிவஸல்லம் அவர்கள் மற்றும் அவர்களுடைய மகனார் நபி இஸ்மாயில் அலைஹிவஸல்லம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இந்த தியாக திருநாளான ஈதுல் அல்ஹா எனும் பெருநாளை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுக்காக எதையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல் உணர்வை ஊட்டுவதுதான் இந்த தியாக திருநாள் கொண்டாடுவதின் தத்துவம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனுடைய தத்துவத்தை விளங்கி புரிந்து செயல்பட வேண்டும். அதன் அடிப்படையில் தியாக திருநாளை கொண்டாடும் இஸ்லாமியர்கள் இறைவனுக்காக, இறைவனின் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்காக தியாகங்களை செய்வதற்கு தயாராக வேண்டும். எந்த நிலையிலும் நாம் தியாகம் செய்வதற்கு தயாரான நிலையில் இருக்க வேண்டும். அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதாவது இந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் அரஃபா என்ற தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட மிக அற்புதமான திருமறை வசனம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவோடைய அவங்களுடைய இந்த ஆண்டோடு அநேகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு பிரிய போகிறார்கள் என்ற ஒரு நிலையை, ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி தான் இந்த உரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட தருணத்தில் அரஃபா பெருவெளியில் அருளப்பட்ட இந்த வசனம் 5வது அத்தியாயம் 3வது வசனம். இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன், அதாவது பூர்த்தி செய்து விட்டேன், முழுமைப்படுத்தி விட்டேன். எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக தேர்ந்தெடுத்து கொண்டேன், பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியாக வழங்கிய வசனம். 23 ஆண்டு காலம் தொடர்ந்து அருளப்பட்டு வந்த திருமறை வசனம் இறுதியாக அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில் என்ன ஒரு முக்கியமாக மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டேன் என்று வழங்கக்கூடிய திருவசனம் இது.
அமைதி மற்றும் நீதிக்காக போராடுவது, அக்கிரமங்களை எதிர்ப்பது, சமூக மேம்பாட்டிற்காக முன்னேற்றத்திற்காக உழைப்பது, இவைகள் யாவுமே இறை கட்டளைகள் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் சபதம் ஏற்க வேண்டும். அதுக்கு ஒரு காலம் முரண்பாடாக நாம் செயல்படக்கூடாது. அதற்கு எதிராக இந்த மார்க்கத்துக்கு எதிரிகளாக ஆகிவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும். இத்தகைய இறை கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான அர்ப்பணிப்புகளை செய்வதற்கு நாம் எந்த நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு செயல் இஸ்லாமிய சமுதாயத்தில் இல்லாத காரணத்தினால் அங்கெங்கும் இங்கென்றும் அநியாயம் செய்யப்படுகிறார்கள். பிற மதத்தவர்களால் மனிதகுல எதிரிகள், விரோதிகள் ஏராளமான குடும்பங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். கொடுமைகளை நான் பெயர் சொல்ல தேவையில்லை, உங்கள் அனைவருக்கும் தெரியும் எந்தெந்த பகுதியில் எப்படியெல்லாம் வேறறுக்கப்படுகிறார்கள் இஸ்லாமியர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், மனம் எதும்பிக் கொண்டிருக்கிறீர்கள், கண்ணீர் சிந்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளவு பெரிய சொல்லிடங்காத கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் யாருக்கு என்ன துரோகம் செய்தோம்? பிறருடைய நாடுகளை அபகரித்துக் கொண்டோமா? பிறருடைய பொருளாதாரத்தை சுரண்டி கொண்டோமா? பிறர்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று நாம் நினைத்து ஏதாவது அநீதி செய்தோமா? இல்லையே. மனித குலம் தலைத்தோங்க வேண்டும் என்று தங்களுடைய வாழ்நாளை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், செயல்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். அதனால் இது எதனால் ஏற்பட்டது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த இஸ்லாத்தின் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொள்கையை, அவர்களுடைய தியாகங்களை மறந்துவிட்ட காரணத்தினால் பயம், இன்று வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு பயம், மரண பயத்தை செயற்படுத்தி இருக்கிறான் சைத்தான். அப்படிப்பட்ட பயத்தின் காரணமாக வாயை திறந்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டேங்கிறார்கள். களத்தில் இறங்கி போராடுவது இன்னொரு பக்கம் இருக்கட்டும், அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறை கூட இல்லாத இவர்களுக்கு தாங்களும் இப்ராஹிம் நபி அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கு தகுதி இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தகைய இறை கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான அர்ப்பணிப்புகளை செய்வதற்கும் நாம் எந்த நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும் என்ற நிலையை இஸ்லாம் நமக்கு தெளிவாக அல்லாஹ் நமக்கு போதித்திருக்கும் போது அதில் கவனமற்றவர்களாக தங்களுடைய சுயநலங்களை மட்டுமே, இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்க முடியாத காரணத்தினால் இப்படிப்பட்ட அவல நிலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை இந்த புனித ஹஜ்ஜின் மூலமாக, இந்த துல்ஹஜ் மாதத்தில் இந்த பெருநாளின் மூலமாக அனைத்து முஸ்லிம்களும் அப்படிப்பட்ட ஒரு இறையச்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும், அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹஜ்ஜத்துல் விதாவில் அவர்கள் ஆற்றிய உரைகளில் ஒரு சில துளிகள் மட்டும் இங்கே. மக்களே, மிக கவனமாக கேளுங்கள். ஏனென்றால் இந்த ஆண்டுக்கு பிறகு இந்த இடத்தில் உங்களை நான் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் விதாவிலே அவர்கள் ஆற்றிய, அரஃபா தினத்திலே அவர்கள் ஆற்றிய அந்த உரையில் முதலாவதாக இப்படி குறிப்பிடுகிறார்கள். மக்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தையும் இந்த பிறை 9ஆம் நாளையும், அதாவது அரஃபா தினத்தையும், இந்த மக்கா நகரையும் எவ்வாறு நீங்கள் புனிதமாக கருதுகிறீர்களோ அதுபோலவே உங்களில் ஒருவர் மற்றவரின் உயிரையும் பொருளையும் மரியாதையையும் மானதங்களையும் புனிதமாக கருத வேண்டும். ஒருவர் குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கு தண்டனை அவருக்கே வழங்கப்படும், அவரது உறவினருக்கு அல்ல. தந்தை தன் பிள்ளைக்கு அநியாயம் செய்யக்கூடாது, பிள்ளைகள் தங்கள் தந்தைக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. தந்தையின் குற்றத்திற்கு பிள்ளையையோ, பிள்ளையின் குற்றத்திற்கு தந்தையையோ தண்டிக்கப்படக்கூடாது. அறிந்து கொள்ளுங்கள்,
தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அறியாமை காலத்தின் அனைத்து செயல்களையும் நான் என் காலடியில் கீழ் போட்டு புதைத்து விடுகிறேன், அழித்து விட்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அறியாமை கால கொலைகளுக்கு பழி வாங்குவதை நிறுத்த வேண்டும். முதலாவதாக எங்கள் குடும்பத்தில் கொலை செய்யப்பட்ட ரபியா இப்னு ஹாரிஸின் மகனுக்காக பழி வாங்குவதை நான் விட்டுவிடுகிறேன். அறியாமை கால வட்டிகளும் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. முதலாவது என் குடும்பத்தாரின் வட்டியிலிருந்து, அதாவது என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுக்கு உரித்தான வட்டியை முழுமையாக தள்ளுபடி செய்கிறேன். அவங்களுடைய குடும்பத்திலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அனைத்து விஷயங்களையும். சொல்வது ரொம்ப ஈஸி, செய்வது மிக கடினம். அதை செய்து காட்டிய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நாளிலாவது, இந்த தருணத்திலாவது, இந்த நேரத்திலாவது நாம் நினைவு கூற வேண்டாமா? அப்படி போட்டு அந்த காரியங்களில் நாம் சபதம் எடுக்க வேண்டாமா? வேற எப்போது? எதற்காக காத்திருக்கிறீர்கள்? உலக அழிவுக்காகவா அல்லது மறுமை நாளுக்காகவா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, பெண்கள் குறித்தும் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அவர்கள் அல்லாஹ்வின் அமானத்தாக உங்களிடம் வந்துள்ளார்கள். அவர்களை நீங்கள் உங்கள் மனைவிகளாக ஏற்றது அல்லாஹ்வின் கட்டளையின்படிதான். அவர்களை நீங்கள் உங்கள் மனைவிகளாக ஏற்று கொண்டு இருப்பது அல்லாஹ்வின் கட்டளைப்படியே. அவர்கள் மீது உங்கள் உரிமை என்னவென்றால், நீங்கள் விரும்பாதவர்களை உங்கள் இல்லத்தில் அவர்கள் அனுமதிக்கக்கூடாது, அவ்வளவுதான். அதை அவர்கள் மீறினால் காயம் ஏற்படாத வகையில் அவர்களை அடியுங்கள். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாக என்னவென்றால், அவர்களுக்கு நீங்கள் உணவும் உடையும் நல்ல முறையில் அவர்களுக்கு வழங்க வேண்டும். மக்களே, நான் உங்களிடம் விட்டு செல்கின்ற ஒரு விஷயம் உள்ளது, மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். அதுதான் அல்லாஹ்வின் வேதம், திருக்குர்ஆன். மேலும் மக்களே, எனக்கு பிறகு எந்த நபியும் இறை தூதரும் இல்லை. நான் தான் இறுதி தூதர். உங்களுக்கு பிறகு எந்த புதிய சமுதாயமும் இல்லை. உங்களை படைத்த அல்லாஹ்வையே வணங்குங்கள். உங்கள் மீது கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகைகளை சரியாக உரித்த நேரத்தில் நிறைவேற்றுங்கள். மேலும் ரமணானின் நோன்பையும் நிறைவேற்றுங்கள். உங்களுடைய செல்வத்துக்கான ஜக்காத்தை மனமோந்து வழங்கிவிடுங்கள். மேலும் உங்கள் இறைவனின் இல்லத்திற்கு அதற்குரிய வசதி வாய்ப்புகள் உள்ளவர்கள் ஹஜ் செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள். உங்களுடைய தலைவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்ளுங்கள். அதிலே குழப்பம் விளைவிக்காதீர்கள். இவைகளை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களுக்காக உருவாக்கிய சொர்க்கத்தில் நீங்கள் நுழைவீர்கள். மேற்கூறிய நான் பட்டியலிட்டுள்ள அனைத்து விஷயங்களையும் இந்த 23 ஆண்டு கால அல்லாஹ்வின் வகியை சாறு பிழிந்து உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இவற்றை நீங்கள் சரியாக முறையாக கடைபிடித்தால் அல்லாஹ் உங்களுக்காக உருவாக்கிய அந்த சொர்க்கத்தில் நீங்கள் நுழைவீர்கள். நிச்சயமாக உங்கள் இறைவனை நீங்கள் விரைவில் சந்திக்கப் போகிறீர்கள். எச்சரிக்கை மறந்துடாதீங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். மிக விரைவில் நீங்கள் உங்கள் இறைவனை சந்திப்பீர்கள். எனக்கு பிறகு நீங்கள் உங்களுக்குள் குழப்பம், சண்டை, சச்சரவு, கொலை செய்து மீண்டும் வழிகேடர்களாக மாறிவிடாதீர்கள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். சைத்தான் உங்களை இந்த பூமியில் அவனை வணங்குவதை விட்டும் அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். ஆனாலும் உங்களை அவன் வெல்வான். எப்படி? நீங்கள் சின்ன சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் பெரிய விஷயமா? விரலை ஆட்டுவதெல்லாம் வெறும் விஷயமா? நெஞ்சில் கை கட்டுவதெல்லாம் பெரிய விஷயமா? தொழுகையில் கைகளை உயர்த்துவது பெரிய விஷயமா? என்று அனைத்து விஷயங்களையும் சின்ன சின்ன விஷயமாக கருதி அனைத்தையும் நீங்கள் சிறிதாக எண்ணும்
சிறிய பாவங்களில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து சைத்தானின் வழியில் நடப்பீர்கள். அதில் அவன் உங்களை வென்று விடுவான். மக்களே கவனம், எச்சரிக்கை என்று எச்சரிக்கிறார்கள். மேலும் மக்களே அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் இறைவன் ஒருவன் தான், உங்கள் மூல தந்தையும் ஒருவர்தான். அதனால் இறையச்சத்தை தவிர வேறு எதிலும், அதாவது ஒரு அரபியருக்கு ஒரு அரபியர் அல்லாதவர் மீது, ஒரு அரபி அல்லாதவருக்கு ஒரு அரபியர் மீது, ஒரு வெள்ளையருக்கு ஒரு கருப்பர் மீது, ஒரு கருப்பருக்கு வெள்ளையர் மீது எதுவும் எந்த விதத்திலும் சிறப்புகள் இல்லை. மறுமையில் என்னை பற்றி அல்லாஹ் எந்த சிறப்புகளும் இல்லை என்று சொல்லி இறை அச்சம்தான் உங்களுக்கு சிறப்பு என்பதை வலியுறுத்தி கூறினார்கள். மேலும் மறுமையில் என்னை பற்றி அல்லாஹ் உங்களிடம் விசாரிக்கும் போது நீங்கள் என்ன பதில் கூறுவீர்கள் என்று அங்கே கூடியிருந்த அனைத்து மக்களை நோக்கி கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு மக்கள் கூறினார்கள், நீங்கள் எதை வகையாக அனுப்பி எங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அல்லாஹ்வின் தூது செய்தியை எங்களுக்கு எடுத்துரைத்தீர்கள், அதை முழுமையாக நிறைவேற்றினீர்கள், நன்மையையே எங்களுக்கு நாடினீர்கள் என்று நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆள்காட்டி விரலை வானை நோக்கி உயர்த்தி பின்ப மக்களை நோக்கி திருப்பி 3 முறை கூறினார்கள், யா அல்லாஹ், இதற்கு நீயே சாட்சி. இந்த இடத்தில் உள்ள அனைவரும் இங்கு வராத மற்றவர்களுக்கு இதை அனைத்தையும் எடுத்து சொல்லிவிடுங்கள். இதையெல்லாம் இறுதி பேருரையாக இங்கே நான் சொல்லி இருக்கிறேனோ அவை அனைத்தையும் நீங்கள் கொண்டு சென்று இங்கே வராதவர்களுக்கு கொண்டு சேர்த்து விட வேண்டும். ஏனென்றால் இந்த செய்தியை கேட்ட உங்களை விட உங்களிடமிருந்து செவியேறக்கூடியவர்கள் இதைவிட அதிகமான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடும். எனவே அனைத்து விஷயங்களையும் எத்தி வைத்து விடுங்கள். இன்று போல் என்றும் மகிழ்வுடன் வாழ நாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வழிமுறையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி பேருரையில் சாறு விழிந்து நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை ஒவ்வொரு செய்தியையும் அனுதினமும் நாம் அசை போட்டு பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். அதன் மூலமாக எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கை முறையை மனிதர்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். அவ்வளவு ஆழமிக்க கருத்துரைகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு வருடமும் அதுகளை நினைவு கூறுவதன் மூலமாக ஒரு சபதம் ஏற்றுக்கொள்கிறோம். இது போன்ற நிலைகளை நாங்கள் கடைபிடிப்போம். எங்களுடைய முன்மாதிரியாக ஏகத்துவ இமாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் பின்பற்றுவோம். அவைகளை தெளிவாக எடுத்துரைத்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் மாறு செய்ய மாட்டோம். முழுமையாக எங்களுடைய ரப் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவோம் என்ற உறுதிமொழியை, என்ற சபதத்தை நாம் என்றென்றும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறியவனாக, மேலும் இன்று போல் என்றும் மகிழ்வுடன் நாம் அனைவரும் வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வானாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக, என்னுடைய இதயம் கனிந்த பெருநாள் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டவனாக, மேலும் அன்பான கோரிக்கை, பாலஸ்தீன மக்களை ஒருபோதும் யாரும் மறந்துவிடக்கூடாது. உங்களுடைய பிரார்த்தனையில் அவர்களை மறந்துவிடக்கூடாது. அவர்களுக்காக தொடர்ந்து ஐவேளையிலும் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்னைக்கு இருக்கிற நேரத்திற்கு, இந்த கால சூழ்நிலைக்கு அதை தவிர நம்மால் வேறு ஒன்றும் செய்ய முடியாத கையாலாகாதவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டு அல்லாஹ்விடம் கையேந்துவதை மறந்து விடாதீர்கள் என்று கூறிக்கொண்டவனாக, மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு அற்புதமான வசனம், யாரும் மறந்து விடாதீர்கள், என்றென்றும் நினைவில் கொள்ள வேண்டிய வசனம். மனிதர்களே, உங்கள் அனைவரையும் அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களே உங்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து தான் படைத்தோம். பின்னர் ஒருவர் மற்றவரை அறிந்து கொள்ளும் பொருட்டு உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கியிருக்கிறோம். ஆதலால்
உங்களில் ஒருவர் மற்றவரை விட மேலென்று பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு இல்லை. எனினும் உங்களில் எவர் இறை அச்சமுடையவராக இருக்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக மிக கண்ணியமானவர். எப்படிப்பட்டவர்? அல்லாஹ்விடத்திலே மிகவும் கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிந்தவனும் நன்கு தெரிந்தவனுமாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 49வது அத்தியாயம் 13வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இந்த இறை வசனத்தை உங்கள் முன் வைத்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மறவாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அனைவருக்கும் கொண்டு செல்லுங்கள். தெளிவாக கேட்டு பொருள் விளங்கி சபதமேற்று செயல்பட முன்வாருங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய தகுதியும் அதற்குரிய வழிமுறைகளையும் தந்து அருள் புரிய பிரார்த்திக்கிறேன். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.